சின்னத்தம்பி யானை ஊருக்குள் புகுந்ததால் மக்களுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று வனத்துறை அஞ்சி வரும் நிலையில் அனைத்து தரப்பினராலும் தான் பட்ட அல்லல்களை சின்னத்தம்பியின் பார்வையில் தற்போது பார்க்கலாம். என் பேரு சின்னத்தம்பி. எங்க நாடு மேற்கு தொடர்ச்சி மலை. எங்களுக்குன்னு காட்டுல தனியே பாதை இருக்குங்க. யானை வழித்தடன்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த பாதை வழியாத்தான் போயிட்டு வரோம். நீங்க நாகரிகங்கிற பேர்ல வளர்ச்சிங்கிற பேர்லயும் எங்களை வேட்டையாடுற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உங்களுடைய பேராசைக்காக எங்க தந்தங்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்து கொடுமைப்படுத்தினீங்க பாருங்க. அந்த வலி வேதனை அத்தனையும் கண்ணீரோட மௌனமா போயிட்டோம். வெடியெல்லாம் வச்சு எங்களை பயமுறுத்தி விரட்டினீங்க. என்ன செய்ய முடியும் எங்களால? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓட தொடங்கினோம். கட்டடங்களையும் ரெசார்ட்டுகளையும் கட்டிக்கிட்டீங்க. எங்க குழந்தைகளையும் வயதான எங்க முதியவர்களையும் உங்க மின்சார கம்பி வலையில சிக்கி சித்தாங்க பாருங்க. அப்போ குமுறி குமுறி அழுதோம். என் மூத்த சகோதரன் மதுக்கர மகாராஜனையும் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அவனை கொன்னே போட்டீங்க. இப்படி அவமானப்பட்டு நொந்து அலைஞ்சு தெரிஞ்சிற கூட்டத்துல ஒருத்தன் தாங்க நானும். ஆமாங்க, இந்த சின்ன தம்பி தாங்க நான். என்ன சின்ன தடாகத்துல பிடிச்சு ஒரு வாகனத்துல ஏத்துனாங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்ல கும்கி சகோதரன், அவனோட கூர்மையான தந்தத்தால என்னை முட்டி முட்டி தள்ளாங்க. எப்படி வலிச்சது தெரியுமா? என் தந்தமெல்லாம் உடைஞ்சு போச்சுங்க. ஒரு குத்தவாளிய கைது செய்யற மாதிரி என்னை ஒரு வண்டியில ஏத்தி எங்கோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. எனக்கு கிடைச்சது எல்லாமே ஒரே வேதனை 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 மாத்திரம் தாங்க. பசி வேற, சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. அதை தேடித்தாங்க நான் ஊருக்குள்ள வந்தேன். இனிமேலும் ஓடுறதுக்கு எனக்கு இடமும் இல்லை, என் உடம்புல தெம்பும் இல்லைங்க. மனிதர்களே, உங்களை போல நானும் ஒரு உயிர் தானே. எங்களை வாழ விடுங்கன்னு துதிக்கையால உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பான சின்னத்தம்பி 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 சின்னத்தம்பி.